Hello, all. Welcome back. Today, we are gonna do some planning stuffs. இந்த செப்டம்பர் அட்டம்ப்ட்டுக்கு எப்படி படிக்கலாம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பிளான் பண்ண போகிறோம். வி ஹார்ட்லி ஹாவ் 70 days in hands. ஓகே, 70 days இருக்குது. அப்ராக்சிமேட்டாக 6 hours per day படிக்கலாம் அப்படின்றது தான் நம்மளோட சேலஞ்ச் அண்ட் டார்கெட் எல்லாமே. ஸோ இந்த 70 டேஸை நம்ம வந்து எப்படி ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் யோசிக்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறத we have to know. ஸோ பேப்பர் 5 அண்ட் பேப்பர் 6 இது ஆடிட், இது 2 இருக்குது, எஃப்எம் அண்ட் எஸ்எம். ஆடிட்டில் 11 சாப்டர்ஸ், எஃப்எம்மில் 9, எஸ்எம்மில் 5. Let me just சோம்பேறித்தனத்தின் உச்சகட்டம். ஓகே, ஸோ 70 days, this much chapters. பட் எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது. இந்த எல்லா சாப்டர்ஸும் ஒரே மாதிரி வெயிட்டேஜும் இல்லை, ஒரே மாதிரி சைஸும் இல்லை. ஸோ ஆக்சுவலாக நம்ம ஐசிஐயோட அஃபிஷியலாக கொடுக்கப்பட்ட செக்ஷன் வைஸ் வெயிட்டேஜ் அப்படின்ற பிடிஎஃப் நம்மக்கிட்ட இருக்குது. ஆடிட்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் சாப்டரில் 4% to 6% ஆஃப் த மார்க்ஸ் வரும். ஸோ அதே மாதிரி ஒவ்வொன்றுத்துக்குமே கொடுத்துருக்காங்க. இதை நம்ம டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஆல்ரெடி. டேக்கிங் தேட் இன் டு கன்சிடரேஷன், கம்மிங் பேக் டு திஸ் பிளானிங், எப்படி படிக்கலாம். ஆல்ரெடி நம்ம ஒரு ஃபியூ பாஸ்ட் அட்டம்ப்ட்ஸாக படிச்சுட்டு தான் இருக்கோம். ஸோ த கான்செப்ட்ஸ் ஆர் நாட் நியூ டு அஸ். அண்ட் ஆஸ் வி ஆல்ரெடி நோ, நம்ம ஒரு 35 to 45 மார்க்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக எடுத்துகிட்ருக்கோம். வி ஆர் லூசிங் இன் அக்ரிகேட் ஒன்லி. ஸோ தட் மீன்ஸ் கான்செப்சுவலி வி ஆர் குட், நாட் கிரேட், குட், நாட் பேட். ஸோ கான்செப்ட் வைஸ் நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஆப்வியஸாக. பட் அதுலேயே ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிறது என்னோடய தாட் ப்ராசஸ். ஸோ let's split that into understanding the concepts and taking notes for REVISION revision. obviously audit மாதிரி ஒரு தியரி சப்ஜெக்ட்ஸ்க்கெலாம் நோட்ஸ் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸ்ட்ரைட்டாக படிச்சுட்டு அப்படியே போனோம்னா ஃபஸ்ட் டே படித்தது லாஸ்ட் டே மறந்துடும். அண்டர்ஸ்டாண்டிங், டேக்கிங் நோட்ஸ் ஃபார் த ரிவிஷன் அண்ட் ஆப்வியஸ்லி ப்ராக்டிஸ். In my experience, CA does not test your ability to write, but also the ability to write in the given time. ஸோ ஆப்வியஸாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் போகணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், நோட்ஸ் எடுத்துக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். மாக் டெஸ்ட், which is nothing but RTPs and MTPs. அதாவது ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர். திஸ் இஸ் ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர்ஸ். பெருசாக வேணும் எனக்கு, பெருசாக இங்கே இருக்கா. This is RTPs and this is MTP. MTP na mock test paper which will be released by ICAI for every attempt. இது ரெண்டுத்தையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனோம் அப்படின்னாலே இட் வில் கிவ் சம் கான்ஃபிடென்ஸ். அண்ட் ஆல்சோ சில கொஷின்ஸ்லாம் இப்படியும் வரலாம் அப்படிங்கிறது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு போயிருந்தோம்னா திடீர் பவுன்சர் வராது எக்ஸாம் ஹாலில். ஸோ ஆப்வியஸ்லி we have to do that. அண்ட் ஃபைனல் ரீகேப் அதுவும் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் எக்ஸாம் ஹாலில் போய் we can present it quickly. So I am splitting the
70 days process into 5 different things. Sorry. ஓகே, இப்போ ஃபார் ஈச் சாப்டர்ஸ் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த 11 சாப்டர்ஸ்க்கும் இந்த 5 திங்ஸும் நம்ம வந்துட்டு முடித்தோம் அப்படின்னா தான். இந்த ஃபார் எக்ஸாம்பிள் சாப்டர் நம்பர் 1 எடுத்தோம் அப்படின்னா, சாப்டர் நம்பர் 1க்கு அண்டர்ஸ்டாண்டிங் முடிச்சாச்சு, நோட்ஸ் முடிச்சாச்சு, ப்ராக்டிஸ் முடிச்சாச்சு, மார்க் டெஸ்ட் முடிச்சாச்சு, ஃபைனல் ரீகேப் முடிச்சாச்சு அப்படின்னா தான் சாப்டர் 1 இஸ் ஓவர் அப்படின்னு நம்மளால் கன்க்ளூட் பண்ண முடியும். அக்கார்டிங் டு மை மனசாட்சி, நம்ம இந்த 5ஐயும் முடிச்சுட்டு எக்ஸாம் ஹாலுக்கு போனோம்னா தெர் இஸ் நோ வே வி கேன் ஃபெயில். ஸோ இதுதான் என்னோடய பிளான். பட் இதை வந்துட்டு ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணணும். பிளானிங் இஸ் வெரி ஈஸி இன் சிஏ, இந்த ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் கஷ்டம். பட் ஸ்டில் வித் த ஹெல்ப் ஆஃப் யுவர் சப்போர்ட் இந்த யூடியூப் ப்ராசஸ், டெய்லி போஸ்ட் பண்ணணும், கன்சிஸ்டன்சி, அக்கௌண்டபிலிட்டி, கீப்பிங் திஸ் இன் மைண்ட், ஐ ஹோப் ஐ வில் டூ திஸ் ஃபார் திஸ் அட்டெம்ப்ட். ஸோ யா, இது எல்லாத்தையும் வச்சு ஐ ஹவ் கிரியேட்டட் அன் எக்ஸல். திஸ் இஸ் த டேஷ்போர்ட். இதை கடைசியாக சொல்கிறேன். டெய்லி லாக் வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. ஆஸ் யூ ஆல் நோ, நம்மளோட டார்கெட் வந்து 420 hours வித்தின் திஸ் எக்ஸாம் வரதுக்குள்ளே 420 hours முடிச்சிருக்கணும். அண்ட் அதுக்கு ஆல்ரெடி டேட்லாம் போட்டு ரெடியாக வச்சிட்டேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்துட்டு டேட் என்ன, டேட் தெரில, I don't know, wait a minute, ஆண்டவா, ஓகே 30th June. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி இங்கே இருக்கோம். இங்கே ஹார்ஸ் வந்து 0 தான் போட்டாகணும். இங்கே இருக்கோம். ஸோ இன்றைக்கும் ஐ ஹோப் ஐ வில் நாட் ஸ்டடி, ஐ வில் நாட் ஸ்டார்ட் டுடே. ஸோ இதுவும் 0 தான். நாளையிலேருந்து ஓகே, July 1st 1ஆம் தேதி, நல்ல நாள். நாளையிலேருந்து வி ஹேவ் டு ஸ்டார்ட் ஸ்டடிங் அண்ட் கம் ஹியர், வி ஹேவ் டு அப்டேட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாளைக்கு ஐ எம் ஸ்டடிங் 6 hours and 32 minutes அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா this will automatically get updated. ஹார்ஸ் கம்ப்ளீட்டடில் 6 hours 32 வந்துடும். ஹார்ஸ் டார்கெட் அப்படியே தான் இருக்கும், ரிமைனிங் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஃபார்முலா கொடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இது வந்துட்டு டைம். அடுத்து என்ன படித்தோம் அப்படிங்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு வந்து ஆடிட்டில் ஃபர்ஸ்ட் சாப்டரில் நேச்சர், அப்ஜெக்டிவ் அண்ட் ஸ்கோப் முடிச்சிருக்கோம், அண்டர்ஸ்டாண்டிங் ஓவர் அப்படின்னா இங்கே வந்து டன் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இட் வில் டேக் ப்ராக்ரஸ் 20%. இது வந்துட்டு எப்படின்னா, ஸோ 5 திங்ஸ் இருக்குது. இங்கேயும் அதெல்லாம் பண்ணலாமா, ட்ரா ஹைலைட். இங்கே வந்துட்டு ஐ வாண்ட் டு ரைட் மேன், ஐ டோன்ட் நோ. சரி ஓகே, இங்கே வந்துட்டு 5 ப்ராசஸ் இருக்குது ஒவ்வொரு சாப்டருக்கும். ஸோ ஒரு ப்ராசஸில் டன் கொடுத்தோம் அப்படின்னா அதில் இங்கே ப்ராக்ரஸ் ஆட் ஆகிடும். ஸோ ஸ்கோர் வந்துட்டு அதை அப்படியே அந்த வெயிட்டட் ஆவரேஜாக மல்டிப்ளை பண்ணிக்கும். வெயிட் வந்துட்டு நம்ம அந்த பிடிஎஃப்பில் பார்த்தோம் இல்லையா, திஸ் திங் பர் சாப்டருக்கு எவ்வளோ மார்க் வெயிட்டேஜ் அப்படின்றத இங்கே நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனுக்கு எடுத்திருக்கேன். இப்போ வந்து இங்கே 4 to 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஓ சாரி, இங்கே 4 to 6 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் அதை ஆவரேஜ் அவுட் பண்ணி 5ன்ற மாதிரி வெயிட் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட் சாப்டருக்கு. ஸோ நம்ம ஒரு ப்ராசஸ் முடிச்சிருக்கோம் அப்படின்னா இங்கே 20% வந்துடும் ஃபார் ஃபஸ்ட் சாப்டர். இப்போ இதே இது we are doing it for everything அப்படின்னா $100% முடிஞ்ச மாதிரி காமிச்சிரும். அந்த 5க்கு 5 எடுத்த மாதிரி காமிச்சிரும். 100% ப்ராக்ரஸ் பண்ணிட்டோம் ஃபஸ்ட் சாப்டருக்கு. அந்த 5 மார்க்ஸ்க்கு நமக்கு 5 மார்க்ஸ் கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட். இப்போ இதே இது காப்பி எல்லா சாப்டர்ஸ்க்கும் நம்ம வந்து இதே மாதிரி முடிச்சிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் இமேஜின் தட் ஃபீல், இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். நமக்கு ஓவரால் பர்சன்டேஜ் 100 வந்துடும். இப்போ கீழே இங்கேயும் பர்சன்டேஜ் போட்டு வச்சுருக்கேன். ஓகே, ஐ திங்க் ஐ எம் கோயிங் டு டெக்னிக்கல், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இட் வில் ஹேப்பன் ஆட்டோமேட்டிக்கலி. இதே மாதிரி எஸ்எம், எஃப்எம், ஆடிட் எல்லாத்துக்குமே போட்டிருக்கேன். அண்ட் வேகா வந்து டைம் அலோகேஷன் போட்டிருக்கேன். ஐ நோ திஸ் ஒன்ட் ஒர்க், பட் ஸ்டில் திஸ் இஸ் இன் ப்ராக்ரஸ். இதில் டெய்லி லாகில் வந்து இது போட்டுடணும். எந்த சப்ஜெக்ட் படித்தோமோ அங்கே வந்து என்ன முடிஞ்சதோ அதில் டன் மட்டும் போட்டோம் அப்படின்னா நமக்கு டேஷ்போர்டு ரெடி.
இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆடிட் ப்ராக்ரஸ் இப்போ நம்ம ஆடிட்டில் போயிட்டு 100% முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் இல்லையா, எல்லாத்துலேயும் டன் போட்டு வச்சுருக்கோம். ஸோ வந்துட்டு கம்ப்ளீட்டட் வந்து 100% இருக்க மாதிரி காட்டுது. எஃப்எம்எஸ்எம் ஸ்டார்ட்டே பண்ணல, ஸோ லைட்டாக இருக்குது. ஹார்ஸ் வந்துட்டு 6 hours சம்திங் போட்டிருந்தோம். ஸோ அதுக்கான அந்த கம்ப்ளீட்டட் ஹார்ஸ் மட்டும் க்ரீனில் இருக்குது. ஓவரால் ப்ரிப்பரேஷனில் ஆடிட் ஃபுல்லாக முடிச்சிட்டோம் அப்படிங்கிறதுனால 1/3 ஷேடடாக இருக்குது. அண்டர்ஸ்டாண்டிங்கில் எல்லாமே ஆடிட் மட்டும் முடிச்சிருக்கோம். ஸோ அதுவும் 1/3 ஷேடடாக இருக்குது. இப்போ இதே எஃப்எம்மில் போய் இங்கேயும் ஒரு சில விஷயத்தில் டன் கொடுத்தோம் அப்படின்னா திங்ஸ் வில் சேஞ்ச். ஓகேவா, see the dashboard. இங்கே பாருங்கள், எஃப்எம் ப்ராக்ரஸில் பாதி முடித்த மாதிரி காட்டுது. ஸோ திஸ் இஸ் how it works. ஸோ இதுதான் வந்து என்னோடய டேஷ்போர்ட். இதில் தான் நான் வந்து டெய்லி ட்ராக் பண்ண போகிறேன். ஃபைனலாக எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இதில் எல்லாமே 100% இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய சேலஞ்ச். எல்லாத்துலேயும் டன் கொடுத்துருக்கணும். இது கீழே இருக்கிறது எல்லாமே ரெட்டாக இருக்கணும். அந்த 3 ஆடிட் ப்ராக்ரஸ், எஃப்எம் ப்ராக்ரஸ், எஸ்எம் ப்ராக்ரஸ் எல்லாமே வந்துட்டு டார்க் திங்காக இருக்கணும். இது ஃபுல்லாக க்ரீனாக இருக்கணும். இதுவும் ஃபுல்லாக க்ரீனாக இருக்கணும். இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் எக்ஸாம் போனேன்னா ஐ கெஸ் ஐ கேனாட் ஃபெயில். ஐ வில் பாஸ் கிடையாது, ஐ கேனாட் ஃபெயில். எப்படி கொஷின் பேப்பர் வந்தாலும் ஐ கேன் நாட் ஃபெயில் ஈவன் இன் அக்ரிகேட். ஸோ இதுதான் இந்த அட்டெம்ப்ட்டுக்கான பிளான். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம படிக்க போகிறோம். அண்ட் யூ வில் பி கெட்டிங் வீடியோஸ் பேஸ்ட் ஆன் திஸ் ஒன்லி. நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஐ வில் போஸ்ட் வீடியோஸ் ஆன் அண்டர்ஸ்டாண்டிங் திங்ஸ். அண்டர்ஸ்டாண்டிங் வீடியோஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா I will open the book, like for example let me show you a demo. Audit study material, where is it? Audit study material chapter 1 எடுத்துக்குவேன். I'm sure that I will be teaching only from the study material. இதை எடுத்து இப்போ நம்ம லைன் பை லைனாக நான் படிப்பேன் அண்ட் ஐ வில் எக்ஸ்பிளைன் வாட் ஐ அண்டர்ஸ்டுட். இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங் வீடியோஸில் இப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக என்ன இருக்குது அப்படிங்கிறத படிப்பேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சாப்டரில் இந்த இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஆடிட்டிங் வந்துட்டு ஃபஸ்ட்டு எங்கே வந்துச்சு அப்படின்னா கௌட்டில்யா அப்படிங்கிற ஒரு புக் எழுதியிருக்காரு, விச் இஸ் நேம்ட் அர்த்தசாஸ்திரா. எப்போ எழுதியிருக்காரு? 4th century BC. இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாத்தையும் நான் படிப்பேன். ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் டு யூ. ஆடிட் அப்படிங்கிற வேர்டு வந்து லாட்டின்லேருந்து வந்திருக்கு. லாட்டினில் அது வந்து ஆடேர் அப்படின்னு சொல்கிறாங்க, விச் மீன்ஸ் டு ஹியர். இந்த மாதிரி நம்ம பிடிஎஃப்பில் என்னென்ன இருக்கோ ஐ வில் லேர்ன், ஐ வில் எக்ஸ்ப்ரெஸ் மை செல்ஃப். எனக்கு வந்து நானே சொல்லிக்குவேன், ஓகே இது எனக்கு புரிஞ்சிருக்கு, அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் ஃபைன் அப்படிங்கிற மாதிரி. அப்புறமா ஐ வில் டேக் நோட்ஸ் ஃபார் தட் வில் ஆல்சோ ஹேப்பன் ஆன்லைன். ஐ வில் போஸ்ட் தட் ஆல்சோ. ஐ வில் டேக் நோட்ஸ். ரிவிஷனுக்கு எந்த வேர்டை பார்த்தா நமக்கு இந்த கான்செப்ட் ஃபுல்லாக ரிவைஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் ஐ வில் டேக் நோட்ஸ் ஃபுல்லி. அண்ட் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறப்ப ஐ வில் அப்லோட் தட் ஆல்சோ, ஈவன் தோ இட் வில் பி போரிங், பட் யூ ஹாவ் டு சி. பிடிச்சிருந்தா பாருங்கள், சாரி ஐ கேனாட் ஃபோர்ஸ் யூ டு சி, பட் ஐ வில் அப்லோட் ஃபார் டாக்குமெண்டேஷன் பர்பஸ். கொஷின் பார்த்து ஆன்சர் எழுதுவேன், ஐ வில் ரெக்கார்ட் தட் அண்ட் ஐ வில் அப்லோட் தட் and I will correct that. அந்த கரெக்ஷன் தான் வந்துட்டு it will be interesting for CA students or whoever is watching. கொஷின், ஆன்சர் கீ, மை ஆன்சர் கீலாம் அவன் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறான், நான் எப்படி எழுதியிருக்கேன், ஹவு ஷுட் ஐ இம்ப்ரூவ், இது எல்லாமே வந்துட்டு ப்ராக்டிஸில் இருக்கும். அண்ட் ஃபைனலி மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஃபார் 100 marks ஃபுல்லாக எக்ஸாம் கண்டிஷன்ஸில் டைமர்லாம் வச்சு 3 hours என்னால் ஒரு கொஷின் பேப்பர் கம்ப்ளீட் பண்ண முடியுதா, அண்ட் எந்த சாப்டர்ஸில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன், எந்த சாப்டர்ஸில் நான் வீக்காக இருக்கேன், அண்ட் சேம் ஆன்சர் கீ வச்சு ஐ வில் கம்பேர் தட் அண்ட் தட் வில் ஆல்சோ கோ ஹேண்ட் இன் ஹேண்ட். ஃபைனல் ரீகேப் இஸ் நத்திங் பட் எக்ஸாம் டைமில் உட்காந்து என்னோடய ரிவிஷன் நோட்ஸை ஃபுல்லாக படித்து எக்ஸாமுக்கு ரெடி ஆகிட்டு நேராக எக்ஸாம் ஹால் போகிறது தான் ஃபைனல் ரீகேப். இது முடிச்சுட்டு ஐ வில் கம் அண்ட் அப்லோட் எக்ஸாம் எக்ஸ்பீரியன்ஸ். I'll come and tell how it felt, and obviously after exams results vandone I'll post the result moments. I guess for the next 70 days இதுதான் நம்மளோட பிளானாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா 70 days 420 hours டெய்லி லாக் இருக்குது, which is quantity.
அண்ட் நம்ம எவ்வளோ படிக்கிறோம், போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணுறோமோ அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு ட்ராக்கர்ஸ் இருக்குது. 3 சப்ஜெக்ட்டுக்குமே ட்ராக்கர்ஸ் இருக்குது. ஸோ யா, குவான்டிட்டி ப்ளஸ் குவாலிட்டி இஸ் ஈக்குவல் டு சக்ஸஸ். ஓகே, தட்ஸ் இட் ஐ கெஸ். வேறு ஏதாவது சொல்லணும்னு வச்சுருந்தேன்னா? சரி, இதெல்லாம் நான் அப்புறம் பண்ணிக்கிறேன். ஓகே, நாளைக்கு மறுபடியும் உங்ககிட்ட வந்து மைண்ட் வாய்ஸை ஷேர் பண்ணிக்கிறேன். அன்டில் தென், ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.